ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஒரு நாளாக இன்றைக்கு உலகம் முழுவதும் அனுசரித்து கொண்டிருக்கின்ற வேளையிலும் கூட நாம் கூட இந்த உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை நாம் முதலாவது செய்தியில் கூட நாம் கேட்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஆகவே நாம் இந்த இரண்டாவது செய்தியிலும் கூட கர்த்தருடைய உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக உண்மையாகவே தேவன் அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்மை அவருக்கு சாட்சியாக ஏற்படுத்தி வைத்திருப்பது நிமித்தமாக இந்த நாளிலும் கூட கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூட நாம் வாசிக்கும்போது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடிகின்றது. அருமையானவர்களே, நாமும் கூட அந்த நாளிலே நம்மையும் கூட அவர் சாட்சியாக அவர் உயிர்த்தெழுந்ததின் மூலமாக அந்த உயிர்த்தெழுந்தலின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்று அனுபவிப்பதன் மூலமாக நாமும் கூட இந்த நாளிலே சாட்சிகளாக இருப்போம். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்கிறோம். நம்மையும் கூட ஆண்டவர் ஒரு சாட்சிகளாக வைத்திருக்கின்றபடியினாலே நாமும் கர்த்தரை இந்த வேளையிலும் கூட நாம் ஆராதித்து தொழுது கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். மறுமையானவர்களே, உயிர்ப்பித்தார் என்று சொல்லும் பொழுது ஒரு உயிரடைகின்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மரித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அங்கே உயிரிடைய செய்கின்ற ஒரு காரியத்தை கூட நாம் பார்க்கிறோம். மரித்த ஒரு மனிதன் ஒரு உயிரிடைய செய்ய வேண்டுமானால் அவருடைய வல்லமை எவ்வளவு அவசியமாக இருக்கிறது என்று கூட நாம் பார்க்க முடியும். ஒரு மரித்த மனிதனை உயிரிடைய செய்ய முடியுமா என்று நாம் பார்க்கும் பொழுது அது இயலாத காரியம். எந்த ஒரு மனிதனாலும் கூட அது செய்ய முடியாத காரியம், யாராலையும் செய்ய முடியாத காரியம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக இப்படியாக மரித்த சரீரம் உயிர்ப்பிக்க முடியும் என்று நீங்களும் நானும் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அதான் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படியாக மாற்றினது, எப்படியாக அவனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்தது என்பது அநேக நபர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். என்று அவர்கள் உலகத்திலே அவர்கள் பயங்கரமான ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றார்கள். ஒரு குடிகாரராக இருக்கிறார், கொலைகாரனாக இருக்கிறார். அவர்களை சிறைச்சாலைகளை கொண்டு காவல்துறையின் மூலமாக அவர்கள் பிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டனை நிமித்தமாக சிறைச்சாலைக்கு நேராக அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே காவல்துறையினாலே அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை, சிறைச்சாலையினாலே அவர்களை சரியான ஒரு வாழ்க்கைக்கு நேராக அவர்களை கொண்டு வர முடியவில்லை. ஆனால் கர்த்தருடைய அந்த வார்த்தை, கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த மனிதனுக்கு நேராக சொல்லும் பொழுது காவல்துறையினாலே சிறைத்துறையினாலே மனிதர்களால் எவ்வளோ பலவிதமான மனுஷிக நல் ஒழுக்கங்களினாலே போதனைகளினாலே அவன் போதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவைகளால் அவன் உயிர்ப்பிக்க முடியவில்லை. கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனை உயிர்ப்பித்து அவன் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய மனிதனாக புதிய சிருஷ்டியாக நிலைநிறுத்தப்படுகிறதை கூட நாம் பார்க்க முடிகிறது. எத்தனையோ சிறைச்சாலை கைதிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவனாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மகிமுள்ள சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கூட பார்க்கிறோம். ஏன் நம்முடைய ஊரில் இருக்கின்ற சாமுவேலுடைய தகப்பனார் எபெனேசரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்களை குறித்ததான சாட்சியை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய நிலைமையை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஊடுருவி பாய்ந்தது நிமித்தமாக இன்றைக்கு
அவர் அங்கே ஒரு அங்கீகரிக்கப்படக்கூடிய, தேவனால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்தானத்தை, தேவனுடைய ஊழியத்தை செய்கின்ற தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற ஒரு புதிய மனிதனாக ஆண்டவர் நிலைநிறுத்திருக்கிறதை கூட பார்க்கணும். அருமையானவர்களே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இதுதான் ஆண்டவருடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவது என்பதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் வேறு எந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக கூட நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நம்ம வெளிப்படுத்தி காண்பிக்கவே முடியாது. ஒரு மனிதனை உயிரோடு எழுப்புவதன் மூலமாக, இல்லை என்றால் ஒரு மனிதனுடைய நோயை குணப்படுத்துவதன் மூலமாக, அதை காட்டிலும் ஒரு பாவி உயிர்ப்பிக்கப்படுகிறான் பாருங்க. ஒரு பாவி மனம் திரும்புவதன் நிமித்தமாக, ஒரு பாவி உயிர்ப்பிக்கப்படுவது நிமித்தமாக அந்த வல்லமையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அதன் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேரை இன்னைக்கு கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கையில மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை காணப்பட்டாலும் கூட இன்று அநேகரை குறித்ததான நம்பிக்கை நமக்கு இல்லை. நம்ம சபையிலே தவறு செய்யும் பொழுது மற்றவர்களை குறித்ததான நம்பிக்கை நமக்கு என்ன? அவங்களை அற்பமாக நம்ம எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நேராக இருக்கிறோம். அவங்க மாற்றப்பட மாட்டாங்க. அநேக நேரம்லாம் கூட நாம் சொல்லுவோம், நம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்லுவோம், அது திருந்தாது, இதுக்கு வழியே கிடையாது என்று சொல்லி நாம் இருதயத்திலே கூட நாம் சொல்வது கூட உண்டு. ஆனால் அருமையானவர்களே, ஆண்டுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒரு மனிதனுக்குள்ளாக செல்லும் பொழுது அவன் மனிதனுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. என்னுடைய வாழ்க்கையில கூட நான் சொல்ல முடியும், நான் என்னுடைய வாழ்க்கை மிகவும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக, அசுத்தமான வாழ்க்கையாக, ஆனால் உண்மையாகவே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்தார் என்று நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். ஆண்டவரை நான் அறியாதவனாக, ஆண்டவரை துக்கப்படுத்துகின்றவனாக, மாத்திரமல்ல உலகத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவனாக, மனுஷரால் ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக வழியிலே என்னுடைய வாழ்க்கையானது போய்கொண்டிருந்ததை நான் பார்க்க முடியுது. ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பித்த பொழுது நான் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கவும், ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியவும், ஆண்டவருடைய வழியில் நடக்கவும், ஒரு புதிய மனிதனாக நான் மாற்றப்படவும் கர்த்தர் உதவி செய்ததை நான் எண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, இதுதான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையாக ஒரு மனிதனை மாற்றுகிறது, ஒரு பாவியான மனிதனை மாற்றுகிறது. ஒரு பாவியான மனிதனுடைய வாழ்க்கையில அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கிரியை செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகின்றது. விடுதலை அவன் பெற்றுக்கொள்கின்றவனாக இருக்கின்றான். மெய்யான ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அவன் பெற்றுக்கொள்கின்ற ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்தில் கூட நாம் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அங்கே நான் வாசிக்கிறேன், 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேன் என்றேன். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அருமையானவர்களே, அங்கே பார்க்கிறோம் ஒரு தரிசனம். அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற காரியம், இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை ஒரு பயங்கரமான ஒரு நிலைமை, ஒரு உலர்ந்த எலும்புகளைப் போல நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட மரித்து போய் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார். அது எவ்வளவு நிச்சயம் உள்ளதாக இருக்கிறது என்று கூட நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒரு மரித்த மனிதனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நம்பிக்கையுமே இருக்கார். எந்த ஒரு நம்பிக்கையுமே இல்லாதபடி அவன் நிலையற்றவனாக, அவன் சரீர பிரகாரமாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட அவன் நிலையற்றவனாக வேதனையோடு கூட அவன் காணப்படுவான் என்று சொல்லி கூட நாம் பார்க்க முடியும். அருமையானவங்களே, அங்கே யாக்கோபினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் எகிப்திற்கு போய் கானான் தேசத்திலே தங்கள் தகப்பனாகிய யாக்கோபினிடத்தில் வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்தது, அவன் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும்
தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவனுடைய தகப்பனாய் யாக்கோப்பின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல், என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா? இது போதும், நான் மரணம் அடைய முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். அருமையானவர்களே, இப்படி அங்கே யோசேப்பு மரித்து போனான் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட, சிந்தையோடு கூட, வேதனையோடு கூட, துக்கத்தோடு கூட அந்த யாக்கோப்பு பல ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் கடத்தி கொண்டு போகிறதை கூட பார்க்க முடிகிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையோ ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு நபரோ தொலைந்து போனார்கள். பல ஆண்டுகளாக அவர்களை குறித்து எந்த ஒரு தகவலும் இல்லை. ஆனால் திடீரென்று அவர் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என்று கேள்விப்படும் பொழுது அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதே போல யாக்கோபு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு கூட அவன் காணப்பட்டான். வேதனையோடு கூட, துக்கத்தோடு கூட காணப்பட்டான். ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது அவனுடைய ஆவி உயிர்த்தது. நான் மரணம் அடைய முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறதை கூட நாம் பார்க்க முடியும். ஆவி உயிர்ப்பித்தது என்று சொல்லி கூட நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அங்கே யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுது அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம், எப்படிப்பட்ட ஒரு ஆறுதல். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக உண்மையாகவே நம்முடைய ஆவி அங்கே உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அதான் அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையானது நம்மை உயிர்ப்பிக்கின்றதாக இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இவ்வளவாக நமக்குள் கிரியை செய்கின்றதாக இருக்கிறது. என்னாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் செய்த பொழுது அங்கே அவர்களுக்கு ஒப்பனையாக அவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களோடு மட்டும்தான் பேசுவாரா, எங்களோடும் கூட பேசுவார் என்று சொல்லி அவர்களோடு கூட யுத்தம் செய்கின்ற வேளையில் ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அங்கே லேவி கோத்திரத்திற்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் செய்கின்ற ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. துளிர்த்தது மாத்திரமல்ல, துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. 12 கோல், உலர்ந்த கம்பு. ஆனால் பாருங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அருமையான அந்த ஆசாரியர்களுடைய கோல் மட்டும் அங்கே ஒரு இரவுக்குள்ளாக, ஒரே இரவு தான் அங்கே அது என்ன செஞ்சு துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அருமையானவர்களே, ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவர் இதன் மூலமாக வெளிப்படுத்துகிறதை கூட நான் பார்க்கிறோம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்ப்பிக்கின்ற ஒரு வல்லமை. அங்கே இப்படியாக அங்கே உலர்ந்த ஒரு எலும்பு உயிரடையுமா? உயிரடையும். நம்பிக்கையற்ற வாழ்க்கை நிச்சயமாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த மனிதனை ஒரு புதிய மனிதனாக மாற்றும். அது இங்கே பார்க்கிறோம். ஒரு உலர்ந்த கோல் தேவனால் முடியும். தேவன் யாரை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ நிச்சயமாக அவன் உயிர்ப்பிக்க முடியும். அங்கே துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது என்று சொல்லி அந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அவர் உயிர்ப்பிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். உலர்ந்து போன எலும்புகளை அவர் உயிர்ப்பிக்கின்ற தேவனாக இருக்கிறார். அங்கே நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையோடு காணப்பட்ட யோசேப்பினுடைய வாழ்க்கை, யாக்கோபினுடைய வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆரோனுடைய கோல் துளித்தது என்று கூட நாம் பார்க்க முடிகிறது. நம்மளுடைய ஆண்டுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு மிக அவசியமாக இருக்கின்றது. ஆண்டுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மாத்திரமே நம்மை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையாக இருக்கின்றது. இதுதான் நாம் பார்க்கிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த உங்களை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் கூட நாம் லாசருடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே லாசரு மரித்து போனான் என்று பார்க்கிறோம். இந்த குடும்பத்திலே லாசருடைய மரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே வரவழைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனடியாக வரவில்லை. அவர் 4 நாட்கள் கழித்து வருகிறார். அங்கே இப்படியாக அதற்குள்ளாக லாசரு அடக்கம் முடிந்து போனது. அங்கே அவர்கள் வேதனையோடு கூட இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் வரவழைத்தமே, அவர் உடனே வந்து நம்முடைய சகோதரனை எழுப்புவார் என்று சொல்லி மிகுந்த நம்பிக்கையோடு கூட அவர்கள்
காணப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் வரவில்லை. 4 நாட்கள் கழித்து தான் அவர் வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்படும் பொழுது ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த மரியாள், ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த மரியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவள் வரவில்லை. அவள் கோபத்தோடு கூட அவள் உட்கார்ந்து கொண்டாள். நான் வரமாட்டேன், நான் வர சொல்கின்ற நேரத்திலே இந்த கிறிஸ்து வரவில்லை, நான் எதற்காக வர வேண்டும் என்று சொல்ல வருத்தத்தோடு கூட கோபத்தோடு கூட, இவ்வளவு அருமையான ஒரு பெண்ணாக காணப்பட்டால் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நல்லவளை போல, ஆனால் அருமையான ஒரு விளையாடு. இப்படி தான் நம்முடைய குடும்பமானது காணப்படுகிறது, நம்முடைய சபையானது காணப்படுகிறது. வெளிப்பிரகாரமாக என்ன தெரியும், நல்லவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை முறையானது இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் உள்ளானவைகளை அவர் அறிகின்ற தேவனாக இருக்கிறார். உள்ளானவைகளை அவர் சுட்டி காட்டி அந்த உள்ளான நிலைமைகளை நாம் சரி செய்யும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்மளோடு கூட இடைபடுகின்ற தேவனாக இருக்கிறாங்க. பார்க்கிறோம், மரியாள் ஒரு நல்ல ஒரு பெண்ணாக அவள் ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருந்த ஆண்டவர் கூட சொன்னார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டான்னு சொல்லி ஆண்டவர் கூட அவளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது மரியாள் போகிச்சு பயங்கர கோபத்தோடு கூட, பயங்கர ஒரு கசப்போடு கூட, நாங்கள் அழைக்கப்பட்ட நேரத்தில் அவர் வர, இன்னும் அவர் என்ன செய்ய போகிறார், இன்னும் என்ன ஆக போகுது, நாங்கள் ஒன்று வர வேண்டிய தேவையில்லை, அவர் வந்தால் வரட்டும், வராமல் போனால் போட்டோம், நான் ஒன்றும் போக வேண்டாம் என்று சொல்லி அவள் பயங்கரமான ஒரு சூழ்நிலையோடு கூட கோபத்தோடு கூட அவள் அமர்ந்து கொண்டாள் என்று கூட நாம் பார்க்கிறோம். ஆனால் முறுமுறுத்த மார்த்தாள் என்ன செய்கிறாள், ஓடி போகிறாள். ஆண்டவரை வரவேற்பதற்காக ஓடி போகின்றதை கூட நாம் பார்க்க முடியும். அருமையானவர்களே, நம்ம நல்லவர்கள் என்று ஒரு காலம் நம்மை சொல்லிக்கொள்ளவே முடியாது. சூழ்நிலைகள், ஆண்டவர் அதை தான் உடைக்கிறார். சூழ்நிலைகள் வரும் பொழுது தான் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். இது மாதிரி சூழ்நிலைகள் வழியாக தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்முடைய உள்ளான நிலைமைகளை ஆண்டவர் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதன் மூலமாக நம்முடைய உள்ளான நிலைமைகளை அவர் வெளிப்படுத்தி காண்பித்து உள்ளான காரியங்களை அவர் உடைக்கின்றவராக இருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு கூட வாழ்ந்த இந்த குடும்பத்திற்குள்ளாக அங்கே விடுதலை கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவசியமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட முறுமுறுப்பு, கசப்பு, கோபம், சண்டை, எரிச்சல், இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்திற்குள்ளாக தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இல்லை என்றால் அந்த குடும்பம் ஒரு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாது என்பது ஆண்டவருக்கு தெரிந்த காரியமாக இருந்தது. ஆனபடினால்தான் லாசருவினுடைய மரணத்தின் மூலமாக, அந்த உயிர்த்தெழுதலின் மூலமாக, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நிச்சயமாக நாம் ஒரு சந்தோஷமான, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கின்றதை கூட நாம் பார்க்கிறோம். இதற்கு பின்பாக நடக்கின்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக நடந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அவருடைய பாதங்களை துரித்தாள் என்று சொல்லி கூட நாம் பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, இப்பொழுது அந்த குடும்பத்திலே சமாதானம், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர்கள் அனுபவிக்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். அங்கே லாசருடைய மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் வல்லமையை அவர் காணப்பட வேண்டும் என்று அதுதான் அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி, அவரை நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் அருமையானவர்களே, வரும் ஒரு சபையினுடைய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கின்றவர்களாய் நாம் இருக்கிறோம். அருமையான நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படியாக நாம் இப்படிப்பட்ட ஒரு காய்ந்த கோலை கூட நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டது. ஆனாலும் கூட தேவன் நம்மளை என்ன செஞ்சார், நம்ம வாழ்க்கையிலும் கூட நாட்களிலும் கூட உண்மையாகவே ஆண்டவர் நம்மை பூப்பூத்து இப்படியாக நாம் துளிர்த்து பூப்பூத்து மாதுமை பழங்களை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருந்திருப்பாரானால் நம்ம சந்தோஷம். ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றினீரே, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்திருந்த என்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றினீரே என்று சொல்லி கூட நாம் சந்தோஷமாய் நாம் கர்த்தரை நாம் ஆராய்ச்சி தொழுது கொள்ள முடியும். அந்த நிச்சயத்தோடு கூட கர்த்தரை நாம் ஆராய்ச்சி தொழுது கொள்ள முடியும். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.